Hello friends, this is me Annie. Welcome to my YouTube channel, The IT Journey from Novice to Expert. ஸோ என்னோட யூடியூப் சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஐடி லேர்னிங்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் வாட்ச். ஸோ இந்த கிளவுட் வாட்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு AWSல ஒன் ஆஃப் த சர்வீஸை அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளவுட் வாட்ச்னா என்ன, இது நம்ம எதுக்காக பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறாங்க, இதோட ப்ராஃபிட் என்ன, ஸோ இது மாதிரி இந்த கிளவுட் வாட்ச்னா பேசிக்காக என்னன்றது தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கிளவுட் வாட்சோட ஹேண்ட்ஸ் ஆனுமே நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் வாட்ச்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் இதில் என்னோட நோட்ஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட் வாட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒன் ஆஃப் த மானிட்டரிங் டூல் அப்படின்னு சொல்லலாம் AWSக்குள்ளாடி. ஓகேவா? ஸோ மானிட்டரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கிளவுடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டைமில் என்ன பண்ணுவாங்க, மானிட்டரிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஒரு 3-4 மெம்பர்ஸ் அதுக்காகவே ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டு பிஸ்னஸ் எல்லாம் ரன் ஆகுறத ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் சர்வர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ எதுலாம் சிபி யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன்லாம் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, லாக்ஸ் செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக மானிட்டரிங் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா தேவைப்படும். ஏன்னா ஹியூமன் எரர் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹியூமன் எரர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே நமக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரிங் நமக்கு கண்டிப்பாக பிஸ்னஸில் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கிளவுட் வாட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கிளவுட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ AWSக்குள்ள இருக்கக்கூடிய மானிட்டரிங் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் வாட்ச். அதே மாதிரி வேற கிளவுட் பிளாட்ஃபார்ம்லையும் அவங்க தனித்தனி மானிட்டரிங் டூல் வச்சிருக்காங்க. பட் ஆனால் நம்ம டெவாப்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜென்ரிக்கா பார்க்கும்போது டெவாப்ஸ் மானிட்டரிங் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நமக்கு மார்க்கெட்டில் 2 டூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளங்க், அதுக்கப்புறம் ப்ரொமித்தியஸ். ஓகேவா? ஆனால் ஸ்ப்ளங்கை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா லாக்ஸை மட்டும் தான் மானிட்டரிங் பண்ணும். ஓகேவா? ஆனால் ப்ரொமித்தியஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸை மட்டும் தான் மானிட்டரிங் பண்ணும். ஓகேவா? பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டூல் இந்த கிளவுட் வாட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லாக்ஸையும் மானிட்டரிங் பண்ணும், மெட்ரிக்ஸையும் மானிட்டரிங் பண்ணும், எல்லாத்தையுமே மானிட்டரிங் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாக்ஸ் மானிட்டரிங்னா என்னது, லாக்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? மானிட்டரிங்னா ஒரு 24/7 ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் வருதா இல்லையா அப்படின்றத ஃபுல்லாக உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மானிட்டரிங் டூல் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. அதில் லாக்ஸ் மானிட்டரிங்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். லாக்ஸ் மானிட்டரிங்னா என்ன அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பார்ப்போம். கரெக்டாக? அதில் நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருக்குது, இல்லைனா தேவையான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வாங்குறதுக்கு அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றலாம் பார்த்துட்டு வாங்குறதுக்காக ஆட் டு கார்ட் போடுவோம். இல்லை இமீடியட்டாக வேணும்னா நம்ம பை பண்ணுறதுக்கும் பண்ணுவோம். இல்லைனா நமக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னா அதை அடிக்கடி நம்ம வியூ பண்ணியெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இந்த ஷாப்பிங் வெப்சைட்டில் பண்ணுவோம். கரெக்டாக? இது நான் ஷாப்பிங் வெப்சைட் மட்டும் கிடையாது, நம்ம இன்னும் ரியல் டைமில் நிறைய விஷயத்தில் இந்த லாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்லி இதுக்கு மட்டும்தான் சூட் ஆகும்னு இல்லை, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா கார்ட்டில் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா நம்ம பை பண்ணுறோம்ல, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா லாக்ஸாக அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி தான் லாகே. ஓகேவா? கார்ட்டில் போட்டு வைக்கிறது, பை பண்ணுறது, இல்லைனா வியூ பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆக்சுவலாக லாக்ஸே. ஓகேவா? இதெல்லாம் ஏன் அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் லாக்ஸாக சேவ் ஆகுது? ஃபஸ்ட்டு லாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லாக்ஸ்னா என்னன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த லாக்ஸ் டேட்டாஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரியல் டைமில் ஒரு அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் மக்கள் அடிக்கடி வாங்குறாங்க. ஸோ இது பேசிக்காக ஒரு ஷாப்பிங் வெப்சைட்னா அதில் பொருளை சேல் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ எந்த மாதிரியான பொருள்லாம் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எதெல்லாம் மக்கள் கார்ட் வரைக்கும் கொண்டு போகிறாங்க, எதெல்லாம் பை பண்ணுன்றது வரைக்குமே கொண்டு போகிறாங்க, இல்லைனா எதெல்லாம் அதிகமாக வியூ பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் லாக்ஸாக கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்களோட பிஸ்னஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
லைக் வந்து இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க இனிமேல் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கி வச்சு குடோன் அவங்களோட ஃபேக்ட்ரியில் வந்து வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஃபேக்ட்ரி வந்து ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் வச்சிருப்பாங்க கரெக்டாக. ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த பீப்புள் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்தந்த நியர்பை ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை வச்சுக்குவாங்க. ஸோ தட் வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்க்காக இது ஒன்று மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விதமான பெனிஃபிட்ஸ்க்காக தான் பேசிக்காக இந்த லாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யார் பார்க்குறாங்கன்றது பார்த்தீங்கன்னா லாக்ஸ் மானிட்டரிங் யார் பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க தான் வந்து இந்த லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ரியல் டைமில் இங்கே வந்து நமக்கு டூல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ளங்க்ன்ற டூல் வந்து டெவாப்ஸ்குள்ள இதை வேணால் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் இந்த டூல்ஸ், இந்த ஸ்ப்ளங்க்ன்ற டூலை வந்து. ஆனால் இன்னைக்கு கிளாஸில் நம்ம கிளவுட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளவுட் வாட்சை பொறுத்த வரைக்கும் லாக்ஸும் மானிட்டர் பண்ணும், மெட்ரிக்ஸும் மானிட்டர் பண்ணுன்றதுனால இன்னைக்கு நம்ம வந்து கிளவுட் வாட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்ஸ் எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ரொமித்தியஸ் வந்து என்ன கைண்ட் ஆஃப் மானிட்டரிங் பண்ணும்னா மெட்ரிக்ஸை மானிட்டரிங் பண்ணும். ஓகேவா? ப்ரொமித்தியஸ்ன்றது டூல் நேம். ஓகேவா? மெட்ரிக்ஸ்னா என்ன? மெட்ரிக்ஸ் மானிட்டரிங் பண்ணுன்றாங்க. ஸோ சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அதுதான் இங்கே நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். CPU, மெமரி, டிஸ்க், நெட்வொர்க். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இந்த விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா லேப்டாப், அதில் வந்து டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம ரியல் டைமில் நம்ம என்னோட சிஸ்டம் வந்து எவ்வளோ CPU வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ மெமரி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ டிஸ்க், எவ்வளோ நெட்வொர்க் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரியல் டைமாக இது வந்து டேட்டா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மெட்ரிக்ஸை வந்து எதுக்கு வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம், இதனால இது எதுக்காக, என்ன ரீசனுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஸோ இப்போ வந்து ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு CPU இல்லைனா வந்து ஒரு மெமரி தான் மேக்ஸிமம் அதிகமாக வந்து யூட்டிலைசேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூட்டிலைஸ் ஆகும்போது இப்போ CPU யூட்டிலைசேஷன் வந்து ஒரு 80% தாண்டும் போது 80% அப்படின்றது இல்லைனா 85% அப்படின்றது வந்து த்ரெஷோல்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் அதோட லிமிட். அதை தாண்டுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அதோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இந்த CPU மெமரி யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலா மொபைல் யூஸ் பண்றோம் கரெக்டா? இந்த மொபைல்ல நிறைய வந்து ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மொபைல் ஆப்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய வந்து நம்ம இமேஜஸ்லாம் லைக் இமேஜஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து என்ன ஆகும்னா இன்கேஸ் நம்ம வந்து அந்த மெமரி யூட்டிலைசேஷன், CPU யூட்டிலைசேஷனை விடவும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நிறைய ஆப் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆனால் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். நம்ம நல்லா இருக்கேன்னு என்னைக்கோ ஒரு நாள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அது திரும்ப வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டேட்டாவாக இருக்கட்டும், லைக் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா மெமரி அண்டு டிஸ்க் யூட்டிலைசேஷன், அதுக்கப்புறம் CPU யூட்டிலைசேஷன் இதெல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்திடும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்களே வந்து ரியல் டைமில் பழைய இன்னும் ஒரு 10 years பேக் இருக்கக்கூடிய மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான CPU மெமரி தான் வச்சுருப்பாங்கன்றதுனால என்ன ஆகும்னா நீங்களே வந்து ஒரு 10 years பேக்லாம் மேபி நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும், லோட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கப்புறமா கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூட்டிலைசேஷனை நமக்கே தெரியாமல் அதுக்கு வந்து அதிகபட்ச லோடை வந்து கொடுக்கும்போது அதால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஆகுறது. ஸோ இன்னைக்கு காலத்தில் வந்து கொஞ்சம் CPU மெமரிலாம் அதிகமான யூசேஜில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுனால லைக் வந்து நம்ம மொபைல் வாங்கும் போதே CPU மெமரிலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் நம்ம வாங்குறோன்றதுனால ஓரளவுக்கு அதால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகேவா? இது ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன்னா என்ன அப்படின்றது. டிஸ்க், நெட்வொர்க் எல்லாமே வந்து நமக்கு வந்து என்ன எதுக்குள்ளே வரும்னா மெட்ரிக்ஸ்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ அது என்னன்றது நான் சொல்லிட்டேன். இப்போ இதை ரியல் டைமில் எதுக்காக இதெல்லாம் வந்து மானிட்டரிங் பண்ணுறாங்க, மெட்ரிக்ஸ் எல்லாம் எதுக்காக மானிட்டரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, அமேசான் அப்ளிகேஷனே வச்சுக்கலாம். ஓகேவா? ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரே ஒரு சர்வர் தான் பேக் எண்டில் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அவங்க வந்து மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பேக்ரவுண்டில் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து நிறைய சர்வரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டவுன் டைமே இல்லாமல் இருக்கணும். ஏன்னா எல்லா மக்கள் வேர்ல்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக. அப்போது மில்லியன்ஸ் ஆஃப்
ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு போகும். அப்போ அந்த பேக் எண்ட் சர்வருக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரிக்வஸ்ட் வந்து ஒரே ஒரு சர்வரால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால நிறைய சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேலிங், அதுக்கப்புறம் வந்து லோட் பேலன்சர், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். என்னோட வீடியோஸில் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஆட்டோ ஸ்கேலிங், அதுக்கப்புறம் லோட் பேலன்சர்லாம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணலன்னா என்னோட வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் அது அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ இங்கே நான் வந்து நம்ம சினாரியோக்கு வரலாம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் வந்து வச்சிருக்க மாட்டாங்க, 2-3 சர்வர் வச்சிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு சர்வர் வந்து சிபி யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா ஆட்டோ ஸ்கேலிங் வந்து அப் பண்ணி விடும். எப்படி அப் பண்ணி விடும்னா இன்னொரு புதுசான ஒரு சர்வர் வந்து அதே மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எண்ட் யூசர் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த விதமான லேகுமே இல்லாமல் நமக்கு வந்து லோட் ஆகாமல் ப்ராப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ரீசனுக்காக தான் இந்த சிபியூ மெமரி யூட்டிலைசேஷன்லாம் வந்து நம்ம மானிட்டரிங் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளால் ஆட்டோ ஸ்கேலிங்க்கு கொடுத்து அதை வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சர்வர் வந்து டவுன் ஆகிருக்கு அதை வந்து யார் சொல்லுவாங்கன்னா க்ளவுட் வாட்ச் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கிட்ட சொல்லி ஆட்டோ ஸ்கேலிங் வந்து அந்த டவுன் ஆகிருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து புதுசாக டவுன் ஆகிருக்கிறத வந்து டிலீட் பண்ணிட்டு புதுசாக வந்து ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸில் ப்ராஜெக்ட் கிளாஸாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன சினாரியோவை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளவுட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ளவுட் வாட்ச்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் இப்போ நான் பேக்ரவுண்டில் சொன்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து க்ளவுட் வாட்ச் புரியும். ஓகேவா? ஸோ க்ளவுட் வாட்ச்ன்றது பேசிக்காக என்ன பண்ணோம்னா லாக்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸை வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மானிட்டரிங் பண்ணி அது இப்போ இன்கேஸ் வந்து லாக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்க கிட்ட வந்து அந்த க்ளவுட் வாட்ச் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதே மாதிரி மெட்ரிக்ஸ் யாருக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இப்படி பண்ணாதான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அது பாஸ் ஆகும். ஆனால் இதோட வேலை என்னன்னா வாட்ச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வந்து அதுக்குள்ளே வச்சுக்கும். அந்த லாக்ஸ் அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் அந்த க்ளவுட் வாட்ச்க்குள்ளே அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பேசிக்காக இந்த க்ளவுட் வாட்ச் பண்ணுறது. ஸோ நம்ம க்ளவுட் வாட்ச்னா என்னென்னு பார்த்தாச்சு, லாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, மெட்ரிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு, மானிட்டரிங்னா அது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோன்றது பார்த்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு நான் இப்போ சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிளாஸோட சினாரியோ என்னன்றதை நான் ஒரு பிக்சராக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம க்ளவுட் வாட்சை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரியல் டைம் லைக் ஹேண்ட்ஸ் ஆனாக நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் க்ளவுட் வாட்சை, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் இங்கே வந்து ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்னெல்லாம் கொண்டு வர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா AWS சர்வீஸில் AWS EC2 நம்ம கொண்டு வர போகிறோம். க்ளவுட் வாட்ச் ஆப்வியஸ்லி அதை தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். அப்புறம் க்ளவுட் வாட்சோட அலாரம், அதுக்கப்புறம் SNS நேற்றுக்கு டாப்பிக்கில் தான் பார்த்தோம். SNS சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்னு ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணுவோம்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நான் என்னோட இமெயிலை வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக இதுக்கிட்ட கொடுத்து எனக்கு வந்து மெசேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோ என்னன்றதை ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இன்ஸ்டன்ஸோட த்ரெஷோல்ட் லெவல், அதாவது சிபி யூட்டிலைசேஷன் லெவல் வந்து 80% தாண்டிடுச்சு அப்படின்னா க்ளவுட் வாட்ச் வந்து இது பார்த்துக்கிட்டே இருக்கும், மானிட்டரிங் பண்ணிட்டே இருக்கும். பண்ணிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா த்ரெஷோல்ட் லெவலை அதிகமாகிடுச்சு, அதை விட அதிகமாகிடுச்சு, 80% தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த க்ளவுட் வாட்ச் என்ன பண்ணுன்னா அது அலாரம் நம்ம செட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா 80% தாண்டிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல செட் பண்ணியிருப்போம் இன்ஸ்டன்ஸ் வந்து டிலீட் ஆகிடணும், டெர்மினேட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து வாட்ச் பண்ணி எப்போ 80% தாண்டுதோ அப்போ வந்து க்ளவுட் வாட்ச் கிட்ட அந்த அலாரம் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் போய் இது என்ன பண்ணிடும்னா இன்ஸ்டன்ஸ் வந்து டிலீட் பண்ணி விட்டுரும். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எப்போ டெர்மினேட் ஆகுதோ அப்போ வந்து இந்த SNS கிட்ட நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். எப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இமெயில் வந்து அனுப்பணும். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எண்ட் யூசருக்கு லைக் அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக போகணும். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு, லைக் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போகணும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற அந்த ஹேண்ட்ஸ் ஆன். ஓகேவா? ஸோ அதை இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட AWS கன்சோலை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸில் ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸஸ்க்கு போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். க்ளவுட் வாட்ச்க்காக நான் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நான் க்ளவுட் வாட்ச் அப்படின்ற நேமே வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன். அண்டு இன்ஸ்டன்ஸ் OS டைப் வந்து ஓகே, கொஞ்சம் என்னோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, வந்துடுச்சு. OS டைப் வந்து அமேசான் லினக்ஸே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டயர் தான். நம்மளோட கீபேர் பார்த்தீங்கன்னா லைனக்ஸே கொடுத்துக்கிட்டேன்.
இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியே பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதனால் கீபேர் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டியில் நான் ஆல் டிசிபி கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுவுமே இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஏன்னா இந்த மிஷினை நம்ம ஓப்பனே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ஜஸ்ட் இருந்தாலும் நான் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, லைக் வந்து டிசிபி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் அதை கொடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து நமக்கு இந்த போர்ட்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி கீப்பருமே தேவையில்லை. பட் ஸ்டில் நார்மலாக நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கிரியேட் ஆகி முடியட்டும். மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட க்ளவுட் வாட்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம க்ளவுட் வாட்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்என்எஸ்ஸையும் க்ரியேட் பண்ணி ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து எஸ்என்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டாண்டர்டில் வச்சுட்டு டாப்பிக்கில் மை டாப்பிக்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணல. க்ரியேட் டாபிக் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு வந்து ஒரு டாபிக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோட டாப்பிக்கில் போய் பார்த்தோன்னா டாபிக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். இதில் நான் யாரை வந்து ஆட் பண்ண போகிறேன்னா என்னோட இமெயில். ஸோ நம்மளோட இந்த பிக்சர் மாதிரியே ஓகே இங்கே இருக்குது இந்த பிக்சர் மாதிரியே நான் வந்து இமெயிலே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டாபிக் மை டாபிக் இப்போ க்ரியேட் பண்ணதை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டோகாலில் வந்து இமெயில் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட இமெயில் ஐடியை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ என்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு என்னோட சப்ஸ்கிரிப்ஷனையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்கும்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளாடி போனோன்னா பெண்டிங் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நான் கொடுத்தேன்னா ரைட், இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட பிக்சர் படி இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம், ப்ளஸ் வந்து எஸ்என்எஸும் கிரியேட் பண்ணிட்டோம், அண்ட் அதை இமெயிலோட சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த க்ளவுட் வாட்ச் மட்டும்தான். ஸோ அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நான் டூப்ளிகேட் பண்ணி க்ளவுட் வாட்ச் பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் மேலே சர்ச்சில் வந்து க்ளவுட் வாட்ச் அப்படின்னு போட்டோன்னா வந்துடும். ஓகே ஓகே, ஸோ நம்ம க்ளவுட் வாட்ச் பேஜ்குள்ளாடி வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் சினாரியோ படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட மெட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸோட மெட்ரிக்ஸை வந்து நம்ம க்ளவுட் வாட்ச் கிட்ட கொடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல் மெட்ரிக்ஸ்க்கு போகணுன்னா இந்த இடத்துல இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸோட ஐடியை கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடி இங்கே இருக்குது, இதை நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? Ctrl+V என்டர் கொடுத்தோம்னா நம்மளை இப்போ இன்ஸ்டன்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் வந்து 10 வரைக்கும் காட்டியிருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் லைக் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா இன்னுமே அதிகமான மெட்ரிக்ஸ் வந்து இங்கே காட்டும். ஸோ நம்ம வந்து இந்த மெட்ரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மெட்ரிக்ஸில் நமக்கு வந்து CPU யூட்டிலைசேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம இப்போ தான் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருக்கிறதுனால இங்கே நமக்கு கிராஃப் எதுவுமே காட்டலை. இப்போ CPU யூட்டிலைசேஷன் இன்கேஸ் வந்து நமக்கு அதிகமாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ இந்த இடத்துல கிராஃப் மாதிரி நமக்கு வந்து காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த CPU யூட்டிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளாடி இந்த கிராஃப்ட் மெட்ரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த CPU யூட்டிலைசேஷனை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் மெட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு CPU யூட்டிலைசேஷனோட அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அலாரம் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? CPU யூட்டிலைசேஷன் நமக்கு வந்து 80% மேலே நம்மளோட இன்ஸ்டன்ஸில் வந்து த்ரெஷோல்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன அலாரம் செட் பண்ண போகிறோம்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிடணும் அப்படின்னு அலாரம் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் லைக் அந்த அலாரம் செட் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா என்னோட எஸ்என்எஸ்க்கும் வந்து மெசேஜ் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அலாரம் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. இதில் நம்ம மெட்ரிக்ஸ் நேம் என்ன பண்ணுறோம்னா CPU யூட்டிலைசேஷனை தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் ஆக்டிவிட்டி நடக்க போகுது. அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்குது. அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே வந்து த்ரெஷோல்ட் டைப் வந்து ஸ்டாட்டிக். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டாட்டிக்கே வச்சுக்கலாம். அண்ட் வந்து இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது CPU யூட்டிலைசேஷன் இந்த இடத்துல நம்ம இன்கேஸ் 80 அப்படின்னு போடுறோம்னா அதோட கிரேட்டர் தேன் வந்தாலும் உடனே அது டெர்மினேட் ஆகணும்.
greater than or equal to வந்தாலும் அது டெர்மினேட் ஆகணும். அப்படி இல்லைனா லெஸ் தேன், அதாவது இப்போ 80 கிரேட்டர் தேன் சொல்லும்போது 80 ஆர் அதுக்கு மேலே, லெஸ் தேன் சொல்லும்போது 80 ஆர் அதை விட 1 hour கம்மியாக இருந்தாலும் லைக் 79 வந்தாலும் அதே மாதிரி தான் லோவர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து 80 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால நமக்கு எண்ட் ரிசல்ட் உடனே வரணும்னு சொல்லிட்டு நான் 0 தான் போடுறேன். அண்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன ட்ரிகர் பண்ண போகிறோம்னா அலாரம் தான் ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சென்ட் அ நோட்டிஃபிகேஷன் டு த ஃபாலோயிங் எஸ்என்எஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலயமா தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேயே நம்ம செட் பண்ணிடுறோம் எஸ்என்எஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறதுனால தான் இங்கே இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு த்ரெஷோல்டில் தாண்டும் போது டெர்மினேட் ஆனிச்சுன்னா இமீடியட்டாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸும் வந்து நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, ஏன்னா நம்ம வந்து இங்கே செட் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் எஸ்என்எஸ் டாபிக், அது நம்ம இப்போ தான் கிரியேட் பண்ணோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நான் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு மை டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இது கொடுக்கறதுனால எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னோட எண்ட் பாயிண்ட்டும் வந்துருச்சு. எங்கே வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகணும் லைக் சென்ட் ஆகணும் அப்படின்ற எண்ட் பாயிண்ட்டும் இந்த இடத்துல வந்துருச்சு. நான் ஜஸ்ட் மை டாபிக் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்கேஸ் நமக்கு லேம்டா ஆக்ஷன் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இந்த அலாரம் செட் பண்ணுறது மூலயமா கிளவுட் வாட்ச்லேருந்து நம்ம லேம்டா ஆக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் ஆக்ஷன், அதுதான் நான் சொன்னேன். இன்கேஸ் வந்து ஒரு சர்வர் இப்போ நம்ம டெர்மினேட் ஆயிடுச்சு, த்ரெஷோல்ட் லெவல் வந்து அதிகமாகி டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னாலும் நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கிட்டையும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஜஸ்ட் இந்த டெர்மினேஷன் ப்ராசஸை மட்டுமே பார்க்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லேம்டா ஆக்ஷனோ இல்லைனா ஆட்டோ ஸ்கேலிங்கோ எதுவுமே நான் கொடுக்கல. அண்ட் இங்கே வந்து EC2 ஆக்ஷனில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த EC2 தான் எனக்கு வந்து டெர்மினேட் ஆகணும் எப்போனா 80% தாண்டும் போது. ஆனால் நம்ம இன்னைக்கு கிளாஸில் 0 தான் கொடுத்துருந்தோம், ஏன்னா நமக்கு இமீடியட்டா ஆக்ஷன் நடக்கணுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அந்த அலாரம்க்கு. ஸோ அலாரம் வந்து ஸ்டேட் ட்ரிகர் ஆகணும், அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன் அலாரம் இருக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா டெர்மினேட் ஆகணுன்றதை நான் இந்த இடத்துல சூஸ் பண்றேன். ஓகேவா? கொடுத்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ அலாரம்க்கு ஒரு நேம். ஸோ நான் என்ன பண்றேன்னா சும்மா மை அலாரம் அப்படின்னு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்னலாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்து கிரியேட் அலாரம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து அலாரம் செட் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் டேட்டா அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா 0 செகண்ட்ஸ் தானே நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து 0% வந்து CPU யூட்டிலைசேஷன் ஆனாலே வந்து டெர்மினேட் ஆகணும் தானே கொடுத்துருந்தோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் சிம்பிள் வந்து இங்கே இமீடியட்டாகவே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்துடும். ஏன்னா 0 தாண்டும் போது இங்கே இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகணும்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 0ன்றது இமீடியட் ஆக்ஷன் நடக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ என்னோட இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்ஷன் வந்து எனக்கு இமீடியட்டாக நடக்கும். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன் அலாரம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா CPU யூட்டிலைசேஷன் 0 ஃபார் 1 டேட்டா பாயிண்ட் வித் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 1 மினிட்குள்ளாடி எனக்கு வந்து அலாரம் அடிச்சிருச்சு. என்னன்னா இப்போ எனக்கு வந்து CPU யூட்டிலைசேஷன் 0 விட தாண்டிடுச்சு, அதாவது 1 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்களா? அலாரம் வந்து இங்கே செட் ஆயிருக்கு 1 அலாரம். அந்த CPU யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னதும் இங்கே வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து டெர்மினேட் ஆகணும்னு நான் தான் கொடுத்துருந்தேன் அந்த அலாரம் செட் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து என்னோட மிஷின் வந்து டெர்மினேட்டும் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் நமக்கு வந்து இன்னொன்று என்ன இருக்கணும், இம்மீடியட்டாக நமக்கு வந்து மெயிலும் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம மெயிலில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஹேவ் ரிசீவ் திஸ் மெயில் பிகாஸ் யுவர் அமேசான் கிளவுட் வாட்ச் வந்து அலாரம் செட் அந்த இது ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா அதோட மெட்ரிக்ஸ் டீடைல்ஸ், மானிட்டர் டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. CPU யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும் டெர்மினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலாரமோட டீடைல்ஸும் வந்துருச்சு. ஸோ நமக்கு இமீடியட்டாக அலாரமும் வந்துருச்சு, நம்மளோட இன்ஸ்டன்ஸும் டிலீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போனா கிளவுட் வாட்ச் வந்து அதோட வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம கிளவுட் வாட்ச் கிரியேட் பண்ணி அலாரம் செட் பண்ணியிருந்தோம். எதில் இருந்தால் மெட்ரிக்ஸில் என்ன பண்ணியிருந்தோம்னா CPU யூட்டிலைசேஷன் நமக்கு வந்து 0% விட தாண்டுச்சுன்னா அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம செட் பண்ண மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே நமக்கு நடந்துருச்சு.
ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதோட நான் இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து நான் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல கிளாஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் சிஐசிடி வித்தின் ஏடபிள்யூஎஸ் குள்ளாடி. ஓகேவா? கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிஐசிடி ப்ராஜெக்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.